இன்னைக்கு ரொம்பவுமே அழகான, ரொம்பவுமே கியூட்டான ஒரு ரீடிங் பார்க்க போறோம். ஸோ, நீங்க உங்க பார்ட்னர எப்படி பார்க்குறீங்க? உங்க பார்ட்னர் உங்கள எப்படி பார்க்குறாங்க? நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்க்கு என்ன பண்ணணும்? உங்க பார்ட்னர் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு என்ன பண்ணணும்? அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ, நான் இங்க ரொம்பவுமே அழகான 2 இமேஜ் குடுத்துருக்கேன். பைல் 1, பைல் 2. ஸோ, அந்த பைல் 1, பைல் 2ல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்ண மூடி ப்ரேயர் பண்ணி, "தேங்க் யூ யூனிவர்ஸ், தேங்க் யூ ஏஞ்சல்ஸ், ப்ளீஸ் என்ன அழகா கைட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ சூஸ் பண்ணுங்க. ஸோ, யாரெல்லாம் இப்ப பைல் 1 சூஸ் பண்ணீங்களோ, நீங்க உங்க பார்ட்னர எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அடுத்தது உங்க பார்ட்னர் உங்கள எப்படி பார்க்குறாங்க? ஸோ, சூஸ் பண்ணியாச்சா? பைல் 1, பைல் 2. ஸோ, பைல் 1 சூஸ் பண்ணவங்க, நீங்க உங்க பார்ட்னர எப்படி பார்க்குறீங்க? ஓகே. நீங்க உங்க பார்ட்னர ரொம்பவுமே ஆ ஒரு கருவுல இருக்கிற ஒரு குழந்தை மாதிரியும், அதே மாதிரி அந்த குழந்தை ரொம்ப ரொம்ப அலட்சாட்டியம் பண்ணுது அப்படிங்கிற மாரியும், ரொம்ப சிக்கலான ஒரு பெர்சனா பார்க்குறீங்க. அது மட்டும் இல்லாம, உங்க பெர்சன்க்குள்ள ஏதோ ஒரு ஃப்ளேம் இருக்கு. ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லான ஒரு எனர்ஜி இருக்கு. அத நீங்க மட்டும் தான் ஃபீல் பண்றீங்க. வேற யாருமே ஃபீல் பண்ணல. ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. ரொம்ப அழகா நீங்க உங்க பார்ட்னர நெனைக்கிறீங்க. ஒரு பக்கம் சிக்கலான ஒரு பெர்சனாவும், இன்னொரு பக்கம் அவருக்குள்ள உள்ள ஒரு விஷயத்த உங்களால மட்டும் தான் உணர முடியுது அப்படின்னு பார்க்குறீங்க. ஸோ, இப்போ உங்க பார்ட்னர் உங்கள பத்தி என்ன யோசிக்கிறாங்க? உங்கள எப்படி பார்க்குறாங்க? ஓகே. ஃபைல் 1. ஓ மை காட்! இவ்ளோ வந்து அ ஒத்துமையா இருக்கிறீங்க. அந்த பார்ட்னர் உங்கள ரொம்பவே சீக்ரெட்டான ஒரு பெர்சனாகவும், உங்கள புரிஞ்சுக்கவும் முடியல அப்படின்னும் பார்க்குறாங்க. ஆனாலும் உங்கள ரொம்ப கிரியேட்டரான ஒரு பெர்சன், ரொம்ப கிரியேட்டிவான ஒரு பெர்சன், ரொம்ப எல்லா விஷயத்தையும் ரொம்ப கிரியேட்டிவா பண்ணக்கூடிய ஒரு பெர்சன்னும் உங்கள பார்க்குறாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. ஸோ, இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க என்ன பண்ணணும்? உங்க பார்ட்னர் என்ன பண்ணணும்? ஃபைல் 1. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. 2 பேருமே அழகா ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே மிஸ்ட்ரியா பார்க்குறீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவுமே அ புரிஞ்சுக்க முடியாத புதிரா 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அழகா ஒருத்தவங்கள நினைக்கிறீங்க. ஆனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க கிட்ட இருக்கிற ஒரு அழகு யாருமே பார்க்க முடியாத ஒரு அழகு. அதே மாரி உங்ககிட்ட யாருமே பார்க்காத ஒரு விஷயத்த அவங்க பார்க்குறாங்க. ரொம்ப எக்ஸலன்ட்டா இருக்கு. ஸோ, நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்க்கு என்ன பண்ணணும்? உங்க பார்ட்னர் என்ன பண்ணணும்? இது நீங்க, இது உங்க பார்ட்னர். ஓகே. நீங்க ஒரு சில டைம் உங்களோட பவர் காமிக்கிறீங்க. உங்களோட நான் வந்து நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு நீங்க காமிக்கிறீங்க. ஸோ, அத கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. அப்படி காமிக்க வேண்டாம். அதே மாரி உங்ககிட்ட நெறைய சாய்ஸஸ் இருக்கு. பட் அந்த சாய்ஸஸ வச்சு நீங்க குழப்பிக்கிறீங்க. இந்த பெர்சன் ஓகேவா? இல்லையா? இந்த பெர்சனோட நான் கன்டின்யூ பண்ணட்டுமா? வேணாமான்னு இந்த மாரி நெறைய குழப்பத்துல இருக்கறனால தான் இந்த ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் வருது. ஸோ, அந்த மாரி பண்ணாதீங்க. ஓகே. அண்ட் உங்களோட பெர்சன் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். உங்களோட பெர்சன் ரொம்பவுமே இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய பெர்சன், மத்தவங்கள ரொம்பவுமே அழகா பார்க்கக்கூடிய ஒரு பெர்சன், மத்தவங்கள இன்ஸ்பயர் நெறைய பண்ணுவாங்க. ரொம்ப நேச்சர லவ் பண்ணுவாங்க. அதே மாரி அவங்களுக்குள்ள நீங்க நெனைக்கிற மாரி அவங்களுக்குள்ள ஒரு ஃபயர் இருக்கு. ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு பெர்சன். ரொம்ப பேஷனேட்டா அந்த ரிலேஷன்ஷிப்ப ஹேண்டில் பண்றாங்க. அ ரொம்ப அட்வென்ச்சரான ஒரு ரிலேஷன்ஷிப்பாவும் பார்க்குறாங்க. ஓகே. ஆனாலும் அவங்க வந்து ஏதோ ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்ல சர்ச் பண்றாங்க. ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு ஃபுல்ஃபில்மென்ட் ஆகல. அதற்கான கைடன்ஸ் அவங்க தேடுறாங்க. மேபி நீங்க அவங்க கிட்ட மனசு விட்டு பேசி, உங்களோட சாய்ஸஸ குறைச்சிட்டு, இந்த பெர்சன் தான் எனக்குன்னு நினைச்சீங்கன்னா, அந்த பெர்சன் உங்ககிட்ட ரொம்ப பியூட்டிஃபுல்லா நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. ஸோ, இப்போ பைல் நம்பர் 2. நீங்க உங்க பெர்சன எப்படி பார்க்குறீங்க? உங்க பெர்சன் உங்கள எப்படி பார்க்குறாங்க? அப்படிங்கிறத பார்க்க போறோம். தேங்க் யூ யூனிவர்ஸ், தேங்க் யூ ஏஞ்சல்ஸ் போடுங்க. ஓ மை காட்! உங்க பெர்சன் உங்கள எப்படி பார்க்குறாங்க? ஓகே. நீங்க உங்க பெர்சன நீ தான் எனக்கு, நீ மட்டும் தான், உன்ன விட்டா எனக்கு எதுவுமே இல்ல. நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு பார்க்குறீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல். அதாவது இந்த யுனிவர்ஸ்லயே
ரொம்ப பர்ட்டிகுலரான ஒரு பெர்சன். அந்த பெர்சன் தான் எனக்கு வேணும்னு யுனிவர்ஸ் கிட்ட அவ்ளோ பிரேயர் பண்றீங்க. உங்க பெர்சன் உங்கள என்ன நெனைக்கிறாங்க அப்டின்னா, ஆஹா! உங்க பெர்சனும் இந்த உலகத்திலே உங்கள மாதிரி ஒரு பெர்சன பார்க்க முடியாது. ரொம்ப யூனிக்கான ஒரு பெர்சன். ரொம்ப யூனிக்கான ஒரு கேரக்டர் அப்டின்னு உங்கள பார்க்குறாங்க. ஓகே. உங்கள எப்படி பார்க்குறாங்கன்னா, புதுமையா அ ஒ வரக்கூடிய ஒரு அழகான ஒரு குழந்தையா உங்கள பார்க்குறாங்க. ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பெர்சன். எப்படி ஒரு கருவறையில ஒரு குழந்தை இருக்குமோ, அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. வெளிச்சம், இருட்டு எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி அந்த பெர்சன் உங்கள ரொம்ப பார்க்குறாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. ஸோ நீங்களும் உங்க பெர்சனும் இந்த ரிலேஷன்ஷிப்ல என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி பைல் 2 கிளைம் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அழகா பார்த்துக்கிறீங்க. ஸோ நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல என்ன பண்ணணும்? உங்க பார்ட்னர் என்ன பண்ணணும்? ஓகே. ஸோ நீங்க உங்க லைஃப்ல நெறைய சக்சஸ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. உங்களுக்கு ரெகக்னிஷன் கிடைக்கணும். உங்கள செல்ஃப் எஸ்டீம் நீங்க பண்ணிக்கிறீங்க. அ ரொம்பவுமே நெறைய அவமானங்கள், நெறைய விஷயத்த தாண்டி நீங்க நெறைய உங்களுக்கு சக்சஸ் அடையணும்னு நெனைக்கிறீங்க. ஸோ அதனால இந்த ரிலேஷன்ஷிப்ப கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கிறீங்க கொஞ்ச நாள். நெறைய சேலஞ்சஸ மீட் பண்றீங்க. நெறைய விஷயம் நீங்க நெறைய பேர்ட்ட போராடி ஜெயிக்க வேண்டிய ஒரு நிலைமை. ஸோ, அதனால இந்த ரிலேஷன்ஷிப்ல உங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. உங்களோட பெர்சன் ரொம்ப ஆர்கனைஸ்டான ஒரு பெர்சன், ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு பெர்சன், ரொம்ப சப்போர்ட்டிவான பெர்சன். பட் ஆனா அந்த பெர்சன் எப்படின்னா, நீங்க உங்களோட சக்சஸ் உங்களோட இதுல ரொம்பவுமே அ அ போராடிட்டு இருக்கீங்க. பட் ஆனா அந்த பெர்சன் ரொம்ப ஆர்கனைஸ்டான பெர்சன். ரொம்ப ஃபேமிலிய பார்த்துக்கிறதா இருக்கட்டும், அதே மாரி மத்தவங்கள சப்போர்ட் பண்றதுலயும் ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லான ஒரு பெர்சன். மேபி உங்களுக்கு ஃபியூச்சர்ல அவங்களோட திருமணம் ஆகும்னா, அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவா உங்களுக்காக இருப்பாங்க. ரொம்ப பேஷன்ஸா உங்களுக்காக வெயிட் பண்றாங்க இந்த பெர்சன். ரொம்ப பேஷன்ஸா. இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப அழகா, பொறுமையா, நிதானமா மலரட்டும். அவசரப்பட வேண்டாம் அப்படிங்கிறதுல ரொம்ப நிதானமா இருக்கிறாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. ஸோ கொஞ்சம் அவங்களுக்கும் டைம் குடுங்க. அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு ஆரம்பிங்க. பயின்று. ஓகே. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி நெறைய ஷேர் பண்ணுங்க, கிளைம் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, எனர்ஜியோட கனெக்ட் ஆகுங்க.